தங்கம் விலை 1,00,000 ரூபாயை நெருங்கிய நிலையில் இது பற்றி ஹொசூர் மற்றும் நெல்லை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். எனக்கு கல்யாணம் முடிக்கும்போது நகை ரேட்டு 450 இருந்தது. இப்போ கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுது. இப்போ பிள்ளைகளுக்கு நகை வாங்க கஷ்டமா இருக்குது. 13,000 தாண்டி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது நாங்களாம் பொதுமக்கள்? பாமர மக்களும் கூலி வேலை செய்கிற மக்களும் என்ன செய்து வாங்கி பொண்ணுக்கு திருமணத்தை முடிப்பாங்க, பையனுக்கு திருமணத்தை முடிப்பாங்க. இது அதிகமாக ஏறிட்டே இருக்குது. ஏழை ஏழை ஜனங்கள் இதில் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. நகை ரேட்டு என் கல்யாணம் முடிஞ்சு 4 வருஷம் ஆகுது. 4,000 ரூபாயா இருந்தது. இப்போ அதுலேருந்து 3 மடங்கு கூடிடுச்சு. நாங்களும் சின்ன பிள்ளைங்கள வச்சுருக்கோம். பிள்ளைங்க காலத்துக்குலாம் 20,000 ரூபாய் அந்த மாதிரி ஆகும். ஆனால் எங்களோட வாழ்வாதாரம் அதே மாதிரி தான் இருக்கு. நகைக்காக தான் அந்த பெண்கள் பெரும்பாலும் அந்த சுய உதவி குழுவை சேர்ந்துட்டு இருந்தாங்க. இனி வருங்காலத்தில் சுய உதவி குழுக்களுக்கு கூட இந்த பெண்கள் வரமாட்டார்களோ என்ற ஒரு ஐயப்பாடு, ஒரு அச்சப்பாடு இன்றைக்கு வந்திருக்கு. இன்றைக்கு அந்த நிலத்தின் மீது போடக்கூடிய முதலீடுகளை மாற்றி தங்கத்துக்கு வந்தாங்க. தங்கத்துக்கு வந்ததனுடைய விளைவாக தான் இன்றைக்கு அந்த தங்கம் எட்டாக்கனியாக போயிட்டு இருக்கு. ஏழைக்கு எட்டுவதே இல்லை என்ற ஒரு நிலையை இன்னைக்கு தங்கம் போயாச்சு. அரசாங்கம் இதில் ஏதாவது முயற்சி எடுத்தால் ஒழிய வேறு எதுவுமே இதில் செய்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு.